சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை புது யுக்திகளை கொண்டு கையாண்டு எவ்வாறு ஆதாரங்களை சேகரிப்பது, குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பது தொடர்பாக காவலர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. சைபர் குற்றவாளிகள் புதுவிதமான மாடல்களில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி பணத்தை பறித்து வருகின்றனர். அவ்வப்போது புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திற்கு வரும் புகாரை ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வந்தாலும், மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாட்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு துவங்கியது. இந்த சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல் அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சைபர் குற்றம் தொடர்பாக வரும் புகார்களை எப்படி தீர்த்து வைப்பது, புதுவிதமான சைபர் புகார்களை எப்படி கையாள்வது, ஆதாரங்களை எப்படி சேகரிப்பது, குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் சைபர் தொடர்பாக வரும் புகார்களை பெற்றுக்கொண்டு புதுவித யுக்திகளை கையாண்டு குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க இந்த பயிற்சி முகாம் பயனுள்ளதாக இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர்.